ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கிடக்க ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ண போகிறோம். அப்போ அதில் அந்த ஃபிஷ் டேங்கில் என்னென்ன மீன் கிடக்குன்னு சொல்லி நம்ம மீன் விட்டப்போ உள்ள வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் என்னெல்லாம் மீன் கிடக்குன்னு சொல்லி. அது இப்போ காமிக்கிற ஃபிஷ் டேங்க் இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ் டேங்கோட ஃபில்டர் செட்டப்பை வந்து நம்ம இப்போது க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபில்டரில் கிடந்த ஜல்லி செங்கல். ஸோ அங்கே ஸ்ரீசாந்த் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஸ்பாஞ்சு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காப்புல. ஃபிஷ் டேங்கை பாருங்கள். ஸோ தண்ணி ரொம்ப மோசம் ஆகிட்டு, ஃபில்டர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. மோட்டர் பம்பு இதாக ஓசை போகுது இல்லையா, இந்த மோட்டர் பம்பு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் ஃபில்டர் ஒர்க் ஆகலை. தண்ணி இவ்வளோ மோசமாகிடுச்சு. ஆக்சிஜன் பம்பு மட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் வர தெரியும். ஸோ அப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் மீன் கிடக்கு இதை க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னெல்லாம் மீன் எண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம வரக்கூடிய வீடியோஸில் என்னெல்லாம் மீன் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மான்ஸ்டர் டேங்க் வந்து செட் பண்ண ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது வந்து செட் பண்ண அடுத்த வீடியோவில் வரும். கூடிய சீக்கிரம் அது ஒரு வீடியோ வரும். க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மீன் தொட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், லைவ் பிளான்ட் செட்டப்ஸ். ஸோ இது நைட்டு வந்து காமிச்சா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்களா, ஒரு மான்ஸ்டர் டேங்கு. ஸோ இதுக்குள்ளே ஃபுல் லைவ் பிளான்ட்ஸு, மெரெயின் டேங்க், அப்படி மெரெயினில் லைவ் டேங்கு, லைவ் பிளான்ட்ஸ் வச்சு சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக நம்ம வச்சுருக்குது புறாலாம். ஒரு காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே ப்ரீடிங் செட்டப்பு. எல்லாம் ஹோமர் புறா, ரைசிங் ஹோமர். ஸோ எல்லாம் ஹோமர் புறா மட்டும்தான். அதெல்லாம் ப்ரீடிங், ஒரு 6 பேர் அதில் ப்ரீடிங் கிடக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜுக்குள்ளே நம்ம சும்மா காலனி ப்ரீடிங் கேஜ் வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா. ஸோ எல்லாம் ஹோமர் தான். யாருக்காவது ஹோமர் பீஜன் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் வெளிநாட்டு லைன் கிடக்கு, இம்போர்ட்டட் லைன் கிடக்கு, நார்மல் லைன் கிடக்கு, ஒயிட் ஹோமர் கிடக்கு, அமெரிக்கன் ஹோமர் கிடக்கு. அமெரிக்கன் ஹோமர் இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது அமெரிக்கன் ரோமர், இது எல்லாம் அமெரிக்கன் ரோமர். அப்புறம் நல்ல இம்போர்ட்டட் லைன் ஹோமர் கிடக்கு. ஸோ அப்போ ப்ரீடிங் கேஜில் என்னெல்லாம் கிடக்குன்றோம். ப்ரீடிங் கேஜில் பார்த்திங்கன்னா இது வந்து பாகிஸ்தானியோட சிக்கு, ஹை ஃப்ளைவர் பாகிஸ்தானியோட சிக்கு, ராம்பூரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோமர் எக்கில் இருக்குது, ஹோமர் பேர். இங்கே பியூட்டி ஹோமர் கிடக்கு. ஒரு சிக்கு இருக்குது, 2-3 எக் இருக்குது, பியூட்டி ஹோமர். ஸோ அப்போ இது ஸ்ட்ரைட்டாக இதே மாதிரி வீடியோ எல்லாம் இன்னும் தொடர்ந்து வரும், பார்த்துக்கிட்டு இருங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து திறந்து விட போகிறோம். தண்ணி வால் இங்கே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வர வச்சு இன்னைக்கு ஒரு பிடி ஃபஸ்ட்டு மீனை பாருங்க. அடிபடு ஃப்ரெண்ட்ஸ். சிலேப்பியா சைஸை பார்க்கலாம். இதான் ரெட் சிலேப்பியா. பார்க்காதவங்க பார்த்துக்கலுங்க. சைஸை பாருங்கள், ஒரு கை களை உண்டு. நீ நான் பிடிக்கலாம், நீ மிண்டா ஆகிரு. இதை பிடி, இது நான் பிடிக்கும். நேரம் வச்சிருக்கிறது கையில் சாலு பாருங்க. ஸோ இதான் ரெட் சிலேப்பியா. இது கொஞ்சம் சின்ன, ஒரு 3-4 சைஸு. ஓட்ட கை வலையும் பிடிக்க குட்டி
சைஸை பாருங்க. ஒரு ரெட் திலேப்பியா ஃபீமேல். இது குட்டி ஃபிஷ் வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே போடும் அப்படியே போடும் அப்படியே பிடிச்சிருங்க. உள்ள விடும்போது காமிச்சேன். இதில் 2 குட்டி கிடையாது. 2 குட்டி ரெட் திலேப்பியா குட்டி. ஏன்டா வலையை அப்படி பிடிச்சிருக்கு? ரெண்டே வாட்டரே இருந்தாலும் பாருங்க எல்லாம் ரெட் திலேப்பியா குட்டீஸ். லாஸ்ட்டு காமிக்கிறேன். லாஸ்ட்டு உள்ள மீனை விடும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மீன் கிடந்து. நான் மீன் விடல பேக் இருந்துச்சுன்னா இதில் கடிக்க ஃபஸ்ட்டு இந்த குட்டிகள் பெரிய ரெட் திலேப்பியா பாருங்க. ரெட் திலேப்பியாவில் பெரிய மெயில் பாருங்க. வலையை கடிச்சு வச்சுருக்கீங்க வலையை. அப்படியே பிக் சைஸ். இப்படி கூடுதல் ரெட் திலேப்பியா தான் கிடக்கப்போம். வளர்ப்பெல்லாம் இன்னும் கையில் மாட்டலை. வளர்ப்பெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. வளர்ப்பு நார்மல் கார்ப்பு ஃபிஷ். நம்ம விட்டுருந்த சைஸ் வந்து 3 இன்ச்சு சைஸ். இப்போ எப்படி 5, 6, 7 இன்ச்சு சைஸ் வந்துருக்கு. சரியான சைஸ் வரும். கார்ப்பு நார்மல் கார்ப்பு. ரோகு பார்த்தீங்களா? அது ஆடும். இது வந்து கோய் கார்ப்பு. ஸோ அப்போ 3 வெரைட்டி ஆச்சா. இது வந்து கோய் கார்ப்பு. நல்ல கலர். கேமரா கிளியர் இருக்கு. நல்ல கலர் பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு கார்ப்பு. இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. என்ன வளர்ப்புன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நார்மல் வளர்ப்பு தான். அதில் என்ன வளர்ப்புன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வளர்ப்பு மீனுன்னு தெரிஞ்சால் அதை ஒன்று கமெண்ட் போட்டு விடுங்க. எனக்கும் தெரியல கிளியராக. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷு மாதிரி கலர் இல்லாமல் இருக்குது. ஒன்று விட்டி 50 வயசுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம தொட்டி இப்படி தான் இருக்குது. மீன் கழுவுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஆஃப்டர் க்ளீனிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஆஃப்டர் க்ளீனிங் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப எல்லாம் அழுக்கு எடுக்க முடியாது. டார்பாய்க்கு இடையில் இந்த சின்ன கேப்பில் இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ இவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கோம்.
இனி தண்ணி அடித்து ஏற்ற வேண்டியதான். தண்ணி அடித்து ஏற்றிட்டு மீனை ரிலீஸ் பண்ணுற காமிச்சு தரேன். Apa ni lah? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து போடுறது வந்து சார்கோல், ஆக்டிவேட் கார்பன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சம்பவம் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்கிடுறோம். ஸோ அது ஒரு பேக்கில் வச்சு அப்படி போடுறோம். அடுத்ததாக போடுறது வந்து நம்ம வீட்டில் விறகு எரிக்கிற கறி துண்டு பார்த்தீங்களா, விறகு எரிக்கிற கறி துண்டு, அது ஒரு பேக்கில் வச்சு போட்டிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். தண்ணி ஏற்றி ஒரு காப்பங்க வந்து நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ப்பு, இது என்ன வெரைட்டி கார்ப்புன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்ப்பை வச்சு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம். அது நல்லா ஜாலியாக ஓடிட்டு தெரியுது. அப்போ வெள்ளம் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மீனை எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து வெள்ளம் ஏற்றுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்ம தொட்டியில் ஒரு 3-4 இறால் கிடந்துச்சு. இறால் பாருங்கள். ஸோ இறால் எங்கேருந்து வந்தது என்னென்னு நான் கொண்டு விட்டேனான்னு எனக்கு கூட ஞாபகம் இல்லை. ஒரு 4 இறால் போல் கிடந்தது. ஸோ அதையும் இப்போ உள்ளே விட்டுருவோம் திருப்பி. பாருங்கள், உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இறால். அதான் போகுது பார்த்தீங்களா, அடுத்த இறால். ஸோ 2 எண்ணம். ஸோ அதையும் உள்ளே விட்டுருவோம். உள்ளே கிடந்தது எல்லாமே அப்படியே உள்ளே தான் விடுறோம், எதுவுமே எடுக்கலை. 3 இறால் அப்படி வரிசையாக போகுதுங்க. அந்த அர்த்தம் ஒரு ஆள் மீன் பிடிக்கும் எங்களுக்கு பார்த்தீங்களா. அப்படி 4வது இறால், மொத்தம் 4 இறால். இறாலெல்லாம் தெரியும் உள்ளே பார்த்து ஒரு இறால் போகுது. பிடி 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 பிடி. இந்த இறாலெல்லாம் எப்படி வளருதா ப்ரீட் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே ஒரு செட்டப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம பெரிய மீனை பிடிக்க போகிறோம். இந்த சருவம் ஃபுல்லாக பெரிய மீன் தான் கிடக்கு. ஸோ அதில் என்னெல்லாம் மீன் கிடக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். மீன் பிடிக்கும்போது பெரிய மீனெல்லாம் கிளியராக காமிக்க முடியல. இது ஒரு ரெட் திலேப்பியா பாருங்கள். ஒரு ரெட் திலேப்பியா. ஏய் சப்போஸ் அதாவது பாருங்கள், கூட்டமாக நிற்காங்களா. ரெட் திலேப்பியா, அந்த பேர் தெரியாத கார்ப்பு எல்லாம் நிற்குது. இங்கே ஒரு ஆள் உள்ளே கிடந்து விளையாட்டு. அடுத்த ஒரு ரெட் திலேப்பியா பெருசு பாருங்கள். தொடுமலை ஓடிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரெட் திலேப்பியா. ஸோ இது வந்து ரோகுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரோகுன்னு நினைக்கிறேன். சின்ன சைஸ் வாங்கி போட்டது, அது கொஞ்சம் பெருசாகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கையிலே பெரிய ரெட் திலேப்பியா நம்மள்கிட்ட இருக்கிறதுல பெரிய ரெட் திலேப்பியா. ஸோ பாருங்கள், ஓடு இருக்கையிலே பெருசு தான். இவன் தான் மெயில். இது நம்மள்கிட்ட கிடக்குல மெயில் ஃபிஷ். இது 2 மெயில் கிடக்கு. ஒன்று இந்த பிளாக் ஸ்பாட்டட் நிறைய ஸ்பாட் கிடையாது, ஒன்று இந்த பிக்கு. அப்படி 2 மெயில் கிடக்கு. பேலன்ஸ் மோஸ்ட்லி ஃபீமேல் தான் கிடக்கு. ஸோ அடுத்து வந்து கோய் கார்ப்பு. எப்படி அழகாக போகிறான் பார்த்தீங்களா? அவன் கலர் பேட்டர்ன் வந்து நான் செலக்ட் பண்ணி வாங்கின பேட்டர்ன் நல்லா பிடிக்கும் இந்த கலர். ஸோ 2வது கோய் கார்ப்பு. எப்படி ஓடிட்டு தெரியுதுன்னு. ஸோ அடுத்த ரோகு. ஸோ ஒரு ஆற்றுல கிடக்க எல்லா மீனையும் நம்ம ஃபிஷ் டேங்கில் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், கார்ப்பு, கோய் கார்ப்பு அப்படின்னு கலர் எனக்கு என்னோடய ஃபேவரட் கலர். ஸோ அடுத்த ரெட் திலேப்பியா, ஒரு 5 இன்ச் சைஸு கோய் கார்ப்பு. பாருங்கள் கலர் அப்படியே எடுத்து நிற்குது பார்த்தீங்களா? இது வந்து ரோகு. நல்ல சூப்பராக வளர்ந்துருக்கான். அப்போது அடுத்து நம்ம ஃபிஷ் டேங்கில் இன்னி ஃபுல்லாக தண்ணி ஏற்ற போகிறோம். தண்ணி ஏற்றிட்டு ஆக்சிஜன் மோட்ரு வச்சுருக்கோம். நம்ம ஒரு சின்ன டைப் ஆக்சிஜன் மோட்ரு வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு டைப் ஆக்சிஜன் மோட்டர், சன்சன்னு சொல்லி ஒரு பிராண்டோடது. ஸோ சரியான மோட்ரு பார்த்தீங்களா? ஸோ இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சரியான மோட்ரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரேஷனுக்கு தண்ணி போகிற பைப் வந்து ஓஸ் வந்து இது. ஸோ இதுலேருந்து தண்ணி போய் அங்கே போய் அதுலேருந்து ஃபில்டர் ஆகி தண்ணி உள்ளே வரும். ஸோ அதுவும் வந்து செட் பண்ணிடுவோம். இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஏற்றியாச்சு. தண்ணி லைட்டாக ஒரு கலக்கல் உண்டு. ஸோ அது போர் தண்ணினால் கலக்கல் இருக்கும். அந்த தண்ணி தெளிஞ்சதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் இன்னும் கிளியராக ஒரு வாட்டி காமிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபில்டர் தண்ணி அப்படியே ஏறி அங்கே அவுட்லெட் பாயுது பார்த்தீங்களா? ஸோ அங்கே ஃபில்டர் ஆகி தண்ணி வருது. இப்போ தண்ணி அவுட்லெட்டில் தண்ணி வருது. ஸோ இது வந்து ஒரு ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் தனி ஆக்சிஜன் கொடுத்துருக்கும். ஸோ அப்போது தண்ணி கிளியர் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ அப்போது நம்ம ஃபிஷ் டேங்கில் இன்னி என்னெல்லாம் மீன் ஆட் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோ வரும் வரை பார்ப்போம். அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருப்போம். ஸோ நம்ம வீட்டில் அப்போ என்னெல்லாம் கிடக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், என்னெல்லாம் வளர்க்கலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். பாய் 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 பாய்.